மந்த்ராலய மகான் ராகவேந்திரரின் பரமகுரு விஜயேந்திர சுவாமிகளின் 411வது ஆராதனை விழா வரும் 20ஆம் தேதி தொடங்குவதாக விஜயேந்திர சுவாமிகள் மடத்தின் மேலாளர் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் சோலையப்பன் தெருவில் அமைந்துள்ள விஜயேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனத்தில் விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தார். விஜயேந்திரருக்கு சீடராக இங்கு பணியாற்றியவர் மகான் ராகவேந்திரர். விஜயேந்திர சுவாமிகளின் 411வது ஆராதனை விழா வரும் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் மந்த்ராலய மடாதிபதி சுபேந்திர சுவாமிகள் கலந்து கொள்கிறார். விழாவை ஒட்டி திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமானின் சேஷ வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. மத்திய ஆராதனை 23ஆம் தேதியன்று காலை 5 மணிக்கு கனகாபிஷேகம் நடைபெற உள்ளது. 24ஆம் தேதி ரதத்தில் விஜயேந்திர சுவாமிகள் வீதியுலா நடைபெறுகிறது. 25ஆம் தேதி நாராயண பூதராஜர் பூஜையுடன் விஜயேந்திரரின் 411வது ஆராதனை விழா நிறைவு பெறுகிறது. விஜயேந்திர சுவாமிகளுடைய ஆராதனை விசேஷமா 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த ஆராதனையில மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துல இருந்தும் பக்தர்கள் பெருந்தில்லா வந்து கலந்துக்கிறார். மந்திராலயத்திலிருந்து மடாதிபதிகளான ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த சுவாமிகள் இந்த ஆராதனையில் கலந்து பூஜாதிகளை பண்ணியிருக்கார். திருமல திருப்பதி தேவஸ்தானம், ஸ்ரீரங்கம் ரங்கநாத தேவஸ்தானம், சாரங்கபாணி, சக்கரபாணி, கும்பேஸ்வரர், மங்களாம்பிகை தேவஸ்தானங்கள்லேருந்து பிரசாதங்கள் வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். அந்த 4 நாள் ஆராதனை காரியக்கிரமங்கள்ல விசேஷமாக அன்னதானங்கள் நடக்குது. எல்லா பக்தர்களும் வந்திருந்து சாமியுடைய கணக்கு பார்த்துதான் கேட்கணும்.